கூட பேசும்படியாக தேவனுடைய சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது தேவன் எனக்கு காண்பித்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சுருக்கமாக ஆனால் வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 18 18வது வசனத்தை வாசிக்கலாம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உலகம் முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை அநேக விதங்களிலே கொண்டாடி இருக்கிறதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்களும் நினைவு கூர்ந்திருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இந்த பூமியிலே மரித்தது உண்மை, கூடவே உயிர்த்தெழுந்ததும் உண்மை. Hallelujah. The only one who raised from death and live forever. ஒரே ஒரு ஆண்டவரும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். நேற்றைய தினத்தில் ஒரு கூட்டத்தில் நான் சொல்லும்போது சொன்னேன், ஆண்டவருடைய கல்லறையில் மாத்திரம்தான், அது ஒரு கவிதையாளர் இப்படி எழுதியிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம்தான் அங்கே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு. மற்றவங்களுக்கெல்லாம் பிறப்பும் இறப்பும் தான் இருக்கும். இவருக்கு மட்டும் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிட்டாங்க, உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறவர்கள் என்பதையும், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதோடு கூட அல்லாமல் மரித்து உயிரோடு இருக்கிறவர் என்று நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்தவத்தை சுற்றிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பெரிய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனம் அதோடு நின்றிருக்கவில்லை. இயேசுவே பேசுகிறார், யோவானோடு கூட பேசுகிறார். யோவான் அவரை கண்டபோது மரித்தவனைப் போல விழுந்து கிடக்கிறவனை, கமான், பயப்படாதே, நான் மரித்தது உண்மை, ஆனால் உயிரோடு இருக்கிறேன் என்று எழுந்து சொன்னது மாத்திரமல்ல, இன்னொரு ரகசியத்தை இங்கே சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சாயங்கால வேளைகளை இந்த திறவுகோல்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். We Christians, நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாகிய நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக உடையவர்களாகிய நாம் அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்களை நம்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளாததினால்தான் சில நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை அசைந்து போகிறது. ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் உயிர்த்தெழுந்தது உண்மை என்பது எப்படி உண்மையோ அதே போல மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று. வேதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேக திறவுகோல்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த திறவுகோல்களை குறித்தும், அது உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை குறித்தும், அந்த திறவுகோல்களை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்த போகிறீர்கள் என்பதை குறித்தும் கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன் என்று இங்கே சொல்லும் போது இது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. நன்றாய் கவனிங்கள். திறவுகோல்கள் என்று சொல்லும் போது அநேக திறவுகோல்கள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சில திறவுகோல்களை குறித்து இந்த சாயங்கால வேளையில் உங்களோடு கூட பேசும்படியாக என் இருதயத்திலே நான் ஏவப்பட்டேன். அவைகளை குறித்த ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். இந்த மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் எங்கே மாறிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உடையவரான நம்முடைய ஆண்டவருடைய ஒரு காரியம், இந்த சத்துருவாய சாத்தான் திருடி கொண்டு வைத்திருந்தான், அதுதான், அல்லது நுழைத்து வைத்திருந்தான், அதுதான்
பாதாளத்திற்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல் சாத்தானுடைய கையில தான் இருந்தது. ஆகினால் தான் ஆண்டவர் மரித்தேன் உயிரோடு இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் அழுத்தமாக பேசுகிறார். நீங்கள் யூடியூபில் போனால் ஒருவேளை என்னுடைய ஒரு செய்தியை கேட்டிருக்கலாம். இயேசு பாதாளத்தில் இறங்க வேண்டுமோ அல்லது மரிக்க வேண்டுமோ என்கிற ஒரு செய்தி நான் பேசியிருக்கிறேன். இயேசு ரத்தம் சிந்த வேண்டுமோ, இயேசு மரிக்க வேண்டுமோ, இயேசு பரலோகத்துக்கு போக வேண்டுமோ என்ற 3 செய்திகளை மியூசிக் மைண்ட்ஸ் மூலமாக அந்த செய்தி உலகமெங்கிலும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு வெளிச்சத்தை தந்த செய்தி. ஒருவேளை நீங்கள் கேட்காமல் இருந்தால் மியூசிக் மைண்ட்ஸில் போனாலும் சரி, அல்லது ஜெம்ஸ் மீடியா என்கிற அந்த வெப்சைட்டில் அந்த வாட்ஸ்அப் சைட்டுக்கு போனாலும் சரி, இந்த 3 கேள்வியை கேட்டால் அநேக ரகசியங்களுக்கான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு ரத்தம் சிந்த வேண்டுமோ? அதில் நான் சொன்ன ஒரு காரியம் முக்கியமானது. என்ன அது? இயேசு மரிக்கும் முன்னதாகவே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த போது அவனை பார்த்து சுகமாக என்று சொல்லாமல் என்ன சொன்னார்? உன் பாவங்கள். அப்போ இயேசு மரிக்கும் முன்னதாக பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உண்டென்று சொல்லப்பட்டிருக்கிறல்லவா? அப்போ ஏன் அவர் ரத்தம் சிந்த வேண்டும்? ஹலோ, மரிக்கிறதற்கு முன்னதாகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். வேதபாரர்கள் முறுமுறுக்கிறார்கள். என்ன முறுமுறுக்கிறார்கள்? இவன் யார் பாவங்களை மன்னிக்கிறதற்கென்று? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன? அப்பமே அதிகாரம் இருக்கிறதே, ஏன் ஐயா ரத்தம் சிந்த வேண்டும்? இதை நான் அந்த செய்தியில பேசியிருக்கிறேன். இப்போ அந்த செய்தியை பேசினா ராத்திரி நீங்கள் 3 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும். அதை நீங்கள் அதிலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இயேசு மரிக்க வேண்டுமோ? நீங்கள் இருக்கிற தேசத்தில் இயேசு மரிக்கவில்லை என்கிற கொள்கையுடையவர்களை சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு மரிக்கவில்லை, இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். இயேசு மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். திரும்ப வருவார் என்று சொல்லுகிறார்கள். வந்து திருமணம் செய்வார் என்று சொல்லுகிறார்கள். அதை குறித்து நான் பேச போகவில்லை. ஆனால் இயேசு ஏன் ஐயா மரிக்க வேண்டும்? அதை குறித்து கொஞ்சம் சொல்கிறேன் பின்னதாக. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமோ என்றும் நான் பேசியிருக்கேன். 3வது செய்தி. இப்போ நம்ம கேட்கலாம், இயேசு உயிரோடு இருந்து மேலே போகாமல் ஊராக சுற்றி இருந்தா எல்லாரும் இயேசு பார்த்து விசுவாசித்திருப்பார்கள் அல்லவா? என்ன உண்டாயிருக்கும்? பக்தர்கள் உண்டாயிருப்பார்கள், டிவோட்டிஸ் உண்டாயிருப்பார்கள். சாய்பாபாவுக்கு இருக்கிற மாதிரி, மற்ற பாபாக்களுக்கு இருக்கிற மாதிரி ஊராக போயினா கூட்டம் பார்க்கறதுக்கு வரும், பக்த கோடிகள் உண்டாக போயிருப்பாங்க. ஆனால் இயேசுக்கு பக்தர்கள் தேவையில்லை, சீஷர்கள் தேவை. ஏன்னா சாகரால் நவரோஜி அழகாவோடு பாட்டு பாடினாங்க. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தெரிந்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தெரிந்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். நல்லா கவனிங்க, இந்த பாட்டில் அழகாக எழுதியிருக்கிறாங்க. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். நம்மையும் அவரை போல மாற்றுகிற அந்த நேசத்துக்காகத்தான் இயேசு மேலே போயிட்டு பரிசுத்தாவியை கொண்டு வந்து பரிசுத்தாவியை வச்சு உங்களை அவரை மாதிரி மாற்றி கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி கேளுங்க,
பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் பக்த கூட்டமா சீஷ கூட்டமா? ஹலோ, பக்தன்னா கண்ணை மூடிட்டு போவான், அதை பற்றி கவலை. சீஷன்னா அவரை போல மாறுவான். ஹல்லேலூயா. நாம் பக்த கூட்டம் அல்ல, சீஷர் கூட்டம். குருவை போல மாறுகிறதுக்கு. அதனால தான் நான் சிலுவை சுமந்தாராய்ங்கிற அந்த பாட்டில் கூட அதை நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறேன். குருவை தொடருகிறவர்கள், அவர் சீஷன் என்பவன் குருவை போல மாறுவான் என்று நான் சொல்லியிருக்கிறேன். வாசிங்க. அதற்காகத்தான் நாம் அவர் பரத்துக்கதை சொல்லி, நான் போகாவிட்டால் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார், பரிசுத்தாவியானவர் வந்தால் உங்கள் என்னை போல உங்களை மறுரூபப்படுத்துவார். சிலர் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, இனிமேல் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், எப்படியும் வாழுன்னு சொல்கிறான். அவன் பொய் சொல்கிறான். என்ன வேதம் அப்படி சொல்லல. நான் அவரை போல மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பொல்லாத காலம், ஏராளமான பொல்லாத உபதேசங்கள் நம்மை கண்களை மறைக்கிறதற்கு வரலாம். இப்பொழுது இயேசு பாதாளத்திற்கு இறங்க வேண்டும் என்றால், பாதாளத்துக்குரிய மரணத்துக்குரிய திறவுகோல் யாரிடத்தில் இருந்தது? சாத்தான் இடத்தில் இருந்தது. அவன் தான் மரணத்துக்குரியதையும் பாதாளத்துக்குரிய சாவிய அல்லது அந்த திறவுகோலை உடையவனாக இருந்தபடியினால அவன் மரித்தவர்கள் பாதாளத்துக்கு இறங்கினார்கள். இயேசுவும் சேர்ந்துதான் பாதாளத்தில் இறங்கினார். பாதாளத்தில் இறங்கி அவன் கையில் இருக்கிற சாவியை பிடுங்கி, அங்கே கொஞ்சம் பரிசுத்தவான்கள் சிறையாகி இருந்தார்கள். என் சத்திய வேதம் எபேசியர் எழுதின 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை சிறை பிடித்து கொண்டு சிறையாக்கி கொண்டு பரலோகத்துக்கு ஏறி போனார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா? அதனால தான் சாமுவேல் முதலாய் அங்கே சிறையாக்கப்பட்டிருந்தார்கள். அதை குறித்து பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு மரித்ததினால், பாதாளத்துக்கு இறங்கினதினால், அவன் கையில் இருக்கிற பாதாளத்தின் திறவுகோல்களையும் மரணத்துக்குரிய திறவுகோலையும் கையிலிருந்து புட்டிங்கி, என் ஆண்டவர் சொல்கிறார், மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, வேதம் நமக்கு அநேக திறவுகோல்களை குறித்து பேசுகிறது. எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்ல விரும்புகிறேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் சொல்லுங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறாள், ஒரு நாள் தானே வந்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை சரியாக உபயோகப்படுத்துவீங்க. முதல்ல நான் 3 காரியம் சொல்ல போகிறேன். இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கார். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் அவர்கிட்ட வச்சுக்கிட்டு உங்களுக்கு 3 சாவி கொடுத்துருக்கிறார். எத்தனை கீ உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு? 3 சாவி கொடுத்துருக்கிறார். முதல் சாவி, உன் வாழ்க்கையை திறக்கிறதும் பூட்டுறதும் நீந்தான். நல்லா கவனிங்க. எங்கய்யா இப்படிலாம் வசனம் இருக்குதா? இப்படிலாம் வசனம் இருக்குதா? உங்க வாழ்க்கையை திறக்கிறதும் பூட்டுறதும் யாரு தான்? ஆமாம். ஏன்னா இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, அப்போ உன் வாழ்க்கையில் உங்ககிட்ட தான்ப்பா சாவி இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க. யாரோ சொல்லுங்க, எங்கள் மாமனார்லாம் வச்சிருக்கிறாரு. சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேதத்தை சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் கலங்கவும் மாட்டீங்க, நீங்கள் பதறவும் மாட்டீங்க. நான் திறந்தா அவரும் உள்ளவர். ஆண்டவரையே உள்ள விடுற சாவி உங்ககிட்ட தாண்டா இருக்குது. You can stop him.
யூ கேன் டினை. நீ வேண்டான்னு சொல்லலாம், அவரை நிறுத்தி விடலாம். சாவியாட்ட தான் இருக்குது. சூப்பர்வைசர் என்னைய முன்னால் போட மாட்டாங்க. இல்லைப்பா, சாவி உங்ககிட்ட தான்ப்பா இருக்குது. எங்கள் முதலாளி ஒழுங்கா என்னைய முன்னால் முன்னேற போட மாட்டேங்கிறான். இல்லைப்பா, சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. உன் லைஃப்பில் முன்னேறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா சாவி ஆட்ட இருக்குது, சாவி ஆட்டம் தான் இருக்குது. நீங்கள் யாருக்காவது கொடுத்து வச்சிருக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை தொடாதீங்க, கேளுங்க, முகத்தை திருப்பி கேளுங்க. உங்கள் ஜீவனுடைய சாவி நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சுருக்கீங்களா? நிறைய பேர் என்னுடைய ஜீவனத்தின் சாவியை வேற யார்கிட்டையோ கொடுத்து வச்சுருக்காங்க. நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்ட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, வாசல் படியிலன்னு தட்டுறேன், நீ நம்ப திறக்கணும். இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஓப்பன் யுவர் டோர். நல்லா கவனிக்க. இந்த ஈஸ்டர் பேசும்போது இந்த செய்திகள் சொல்லியிருக்கலாம். ஸ்திரீகள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள், அந்த பெரிய கல்லை நமக்காக புரட்டுகிறவர்கள் யார்? பக்கத்தில் போய் பார்த்தா தானே தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தா தான் திறந்து வச்சிருக்குப்பா. நீ தூரத்தில் என்ன இவ்வளோ கேள்வி, 78 கேள்வி கேட்குறிய. நமக்காக புரட்டுகிறவர் யார்? யார் அந்த பெரிய கல்லை தள்ளுறது அதுக்குன்னு சொல்கிற? ஆண்டவர் சொல்கிற, நான் முதல்ல ஒருத்தனை அனுப்பி திறந்து வச்சுருக்கேன். அவன் கல்லை திறந்தவனே காவல் இருந்த 2 பேருக்கும் மயக்கம் வந்துட்டு. அதை விளக்க நான் விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா கடந்த வாரம் தானே அதை தியானிச்சிருப்பீங்க. ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த கல்லை திறந்த சத்தத்திலே 2 பேர் மயங்கி விழுந்துட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். என்னை ஒன்றும் தடுக்க முடியாது, ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு சம்பவத்தை எனக்கு எப்பவும் ஆச்சரியமானது. ஆனால் பீகாரில் ஆண்டவர் என்னை கொண்டு போன போது எல்லாரையும் பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏனென்றால் வேதத்தை அவர்கள் அப்போது தான் பார்க்கிறார்கள். வேதம் படிப்பது எப்படி தெரியாது, யார் எந்த புஸ்தகத்தை எழுதினார் என்று தெரியாது. அவர்களை ஊழியக்காரனாக மாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருந்ததுனால மதுபனின்னுட்டு ஒரு ஊர் இருக்குது வட பீகாரில். அங்கே ஒரு சின்ன ட்ரைனிங் சென்டரை உண்டாக்கி 12 பேரை நாங்கள் ஒவ்வொரு 6 மாதமும் ட்ரைனிங் கொடுத்து அவர்களை ஊழியத்திலையும் பழக்க வைத்து வேதமும் கற்றுக் கொடுத்து படிக்க சொல்லிக் கொடுத்து ஜெபிக்க சொல்லிக் கொடுத்து அவர்களை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நாங்கள் முயற்சித்த போது ஒரு காரியம் அங்கே நடந்தது, எனக்கு மறக்க முடியாது. அதை சொல்ல விரும்புகிறேன், தெரியாதவர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை என்னுடைய செய்தியை ஒழுங்காக கேட்டுக்கொண்டிருக்கவர்கள் கேட்டிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அதில் எல்லாமே கடைஞ்செடுத்த ஆட்கள். அந்த 12 பேரை கொடுத்து நான் விவரம் சொல்ல வேணும்னா உங்களுக்கு நேரம் போகாது. ஒருத்தன் கஞ்சா அடித்து 24 மணி நேரம் கஞ்சாவிலே இருந்த ஆள், அர்ஜுன்னு பேர். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த கஞ்சா மயக்கத்திலே அவன் என்னன்னா நல்ல தாளாடிப்பா. சாதுக்களுக்கு தாளாடிச்சு காஞ்சாவே சாதுக்கள் இந்த காஞ்சாவிலே இருப்பான். அவன் கூட சுற்றி திரிஞ்ச ஆள். அவனை ஆண்டவர்களை கொண்டு வந்தோம். நக்சலைட்டாக இருந்த சிலர் ஆண்டவர்களை கொண்டு வந்தோம். இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே படித்த பிறகு கடைசியில் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறது வழக்கம். வெளியே போய் நாங்கள் யாரும் தலைவர்கள் கூட போக மாட்டோம், நீங்களே போய் ஆண்டவரை அறிவிங்கன்னு சொல்லி, அது நேபாளத்தின் பார்டரில் இருக்கிறதுனால ஜனக்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. ராமன் பிறந்தது அயோத்தியா, அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ராமன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சீதை பிறந்தது பீகாரில் இருக்குது, சீதாமடிங்கிற ஒரு ஊரில். அங்கே சீதை பிறந்தான்னு. இவங்க 2த்துக்கும் கல்யாணம் முடிஞ்சது நேபாளில் இருக்கிற ஜனக்பூரில். விளங்குதா? ஜனக்பூர் என்கிற இடத்துல
இந்த ஆளுங்களை அனுப்பிச்சாச்சு. இவங்க ஒரு அன்னைக்கு எல்லாரும் போல் 8 பேரை மட்டும் அனுப்பிச்சாச்சு. மீதி பேர் இங்கே சென்டரில் ட்ரைனிங் சென்டரில் அவங்கள பார்க்குறதுக்கு வச்சுருந்தாங்க. 8 பேரில் அவங்க போய் இவங்க வழக்கத்தின் இவங்களுக்கு நேபாள் சட்டம் தட்டம்லாம் ஒன்றும் தெரியாது. நேபாளில் என்ன அங்கே ஒழுங்குன்னு தெரியாது. இப்போ நேபாளத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தா 10 வருஷம் உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இப்போவும் சட்டம் இருக்குது. அப்பவும் அந்த மாதிரி கடுமையான சட்டம் இருந்தது. ஆனால் அந்த புதுசாக ஆண்டவர்களை வந்தவங்களுக்குள்ள புது ரசம் அப்படியே வீரமிட்டு இருக்கிறதுனால போய் ரோட்டில் நின்று பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட ஆரம்பித்தோடனே பாட்டுனா தான் நேபாளிகளுக்கும் போதும் வட இந்தியர்களுக்கும் போதும் உடனே ஒரு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அன்னைக்கு ஜனக்பூரில் ஒரு போலீஸ் மகாநாடு நடக்கிறது. போலீஸ் மகாநாடு நடக்கும்போது டிராஃபிக்கெல்லாம் ஜாம் ஆகிடுச்சு. அந்த வழியாக சூப்பரண்டா போலீஸ் எஸ்பி வண்டி வந்திருக்குது. அவர் என்னன்னு கேட்க சொல்லி ஒரு போலீஸ்காரனை இறக்குனா அவன் சொல்ல யாரோ கொஞ்சம் பேர் பாடிக்கிட்டு நிற்கிறான், எல்லாம் நிற்கிறான், யாருடா கூட்டுவா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டான்னா அந்த போலீஸ்கார் வந்து 8 பேரையும் கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே எஸ்பி உட்காந்துருக்காரு. எங்கே வந்தீங்க, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீங்க, உங்களை பார்த்தா நேபாளி மாதிரி தெரியலையே. ஆமாம் ஐயா, நாங்கள் நேபாளில், நாங்கள் பீகார்லேருந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்தீங்க? ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்திருக்கோம். எவ்வளோடா தைரியம். அவன் சொல்லியிருக்கான், அந்த படித்தவங்க, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும். நீங்கள் ஒரு நாளில் பசுபதி கோயிலுக்கு 1,00,000 எரும மாட்டை வெட்டுறீங்கல்ல, இவ்வளோ ரத்தம் சிந்துறீங்க, வேண்டாம் ஒருத்தர் சிந்திட்டாருன்னு சொல்ல வந்தோம். எஸ்பிக்கு கோவம், உங்க என்னடா சொல்ல வந்தீங்கன்னுட்டு அவர் பேப்பர் எழுத்து இவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டு எழுத ஆரம்பித்தோடனே இவன் 6 மாத கோர்ஸை எஸ்பிக்கு சொல்ல எழுதிக்கிட்டே வர்றார். அவர் கை வெளிக்குது. இவனுக்கு ஆதியாமத்துலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்கல்ல 6 மாதம், எல்லாத்தையும் ஒப்பிச்சான் கட 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 கடன்னுட்டு. அவருக்கு இன்னும் கோவம் வந்துட்டு, இவனும் கோவம் வந்துட்டு உள்ளே போடுறான். அதில் ஸ்டீஃபன் ஒரு பையன் உண்டு. அவன் சொல்லியிருக்கான் மெல்ல, ஐயா நீங்கள் உள்ளே போடுவீங்க, எங்கே இயேசு வெளியே கொண்டு வந்துடுவார், ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறாரு. நான் உள்ளே போடும்போது என்னை விட மேலே அதிகாரிங்க இல்லை, யாரடா வெளியே கொண்டு வர்றா பார்க்கணுன்ட்டு இவங்கள உள்ளே போட்டாச்சு. எங்கள் ஆளுங்க எங்கே போனாலும் ஒரு மேளம் எடுத்துகிட்டு தானே போனான். அது அந்த அர்ஜுன் வேறு இருந்தான். உள்ள இவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை நான் பாடினா நீங்களே ஆடுவீங்க. அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு ஹிந்தியில். அதுக்கு ராகம் போட்டது மட்டும்தான் நான் எழுதுனது, வேறு யாரோ. அந்த பாட சுனலோ मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, दुनिया में आया मुक्ति को लाया, दुनिया में आया मुक्ति को लाया, पापीन को आना बचाया, बचाने यीशु दुनिया में आया, पापीन को आना बचाया, बचाने यीशु दुनिया में आया. உள்ள போய் 8 பேரும் கிளம்ப பாட ஆரம்பித்தான். டோலுக்கு அடிக்கிற எக்ஸ்பர்ட்டு அட்டி பின்னவும் வெளியே இருக்க போலீஸ்காரன் மெல்ல அசைய ஆரம்பித்தான். 25 பேர் இந்த போலீஸ்காரனுக்கு ஆட்டம் வந்துட்டு அவங்க உள்ள பாட இவன் வெளியே கிளந்து அவ்வளோ ஒரே டான்ஸு. சாயங்காலம் தான் இது நடந்துச்சு. சாயங்காலத்தில் ஆரம்பித்தவங்க பாடி 4 மணி காலையில் 4 மணி வரைக்கும் பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சுவிசேஷம் இருக்கும். பாடி தீர்த்துட்டாங்க. இப்போ டிஎஸ்பி காலையில் எஸ்பி வந்துட்டு சாயங்காலம் எஸ்பி வந்துட்டு போயிருக்காரு, காலையில் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் முழு போலீஸ் ஸ்டேஷனே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. அவர் கேட்டிருக்காரு, இவங்கள பார்க்கல, இவங்க ஜெயில் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற லாக்கப்பில் இருக்காங்க, இவங்கள பார்க்கல. அவர் கேட்டிருக்காரு என்னடா நடக்குது. அவனுங்க சொல்ல மகாத்மாக்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள்லாம் சாதாரண ஆத்மாக்கள், நாங்கள் மகாத்மாக்கள். அவர் டிஎஸ்பி சொல்ல, டே மகாத்மாக்கள்லாம் 4 மணிக்கு குளிப்பாங்கடா, சூரியன் வரைக்கும் குளிக்கும், போய் குளிப்பாட்டி விடுங்கடா.
அதுக்கு பிறகு குளிச்ச உடனே சாப்பிடுவாங்கடா, நல்ல டிஃபனாக செய்யலாம். அவன் போலீஸ்காரன் உட்கார வச்சு இவங்க 8 பேருக்கும் தண்ணி அடித்து சோப்பு போட்டு கழுவி நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்ச பிறகு தான் இவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இவருக்கு பார்க்குறாரு டிஎஸ்பி. இதுதான் மகாத்மாக்களா? எல்லாம் ட்ரைனிங். ஒவ்வொருத்தரும் நக்சல் பாரியாக இருந்தால், சாது பின்னால் சுற்றிக்கிட்டு இருந்தாள். ஏய் அவங்கள போவிடுடா, எதுக்குடா அங்கே உள்ள பிடிச்சிருக்கீங்க மகாத்மாக்களை? போலீஸ்காரன் ஒருத்தனுக்கு வாயை திறக்கிற, ஏன்னா டிஎஸ்பி சொல்கிறார் திறப்போங்க விடுவானே. இவங்க போய் மறுபடியும் ரோட்டில் 7 மணிக்கு பயங்கரமாக அங்கே போட்ட அந்த சாப்பாடு வேறு சாப்பிட்டாச்சு. அதனால் அடிக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி அந்த டிராஃபிக் ஜாம் ஆச்சு. எஸ்பி திரும்ப வர்றாரு. யாருடான்னு பாருண்ணா, நேற்று நீங்கள் பிடிச்சி போட்டிங்களா சார்? அவனுங்க தான். டிரைவர் சொல்கிறான், டேய் சொன்னானுங்கடா எங்கள் இயேசு அவரை வச்சு நீ எங்களை அடைப்ப, அவர் வெளியே கொண்டு வந்துடுவான்னு. கரெக்டாக நடந்துக்கிட்டான். உன்னை 4 போலீஸை கூப்பிட்டு எங்கே வேணாலும் அவங்க கூட போ. 2 பக்கம் போலீஸை 4 போலீஸோடு போகிறான். எல்லாம் கொண்டு போன நியூ டெஸ்டமென்ட் காஸ்பல் எல்லாத்தையும் போலீஸ்காரனே ஐயா வாங்கிக்கிங்க, ஐயா வாங்கி. ஏன்னா மகாத்மாக்கள் பாடி கொண்டு இருக்கார்கள். தடுக்கிறதுக்கு முடியாது ஐயா. என் தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. அல்லேலூயா, ஒருவருக்கும் இல்லை. அப்போ கதவை திறக்கிற சாவி யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான். உங்கள் ஜீவனுடைய கதவை திறக்கிறது வேறு இல்லை. நீங்கள் திறக்காம யாரும் திறக்க முடியாது. ஏனென்றால் அந்த சாவியை உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு, உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு, உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. Do not forget that. Do not forget that. நான் ஆண்டவரோடு இருந்தா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மூடி வைப்பதற்கு கதவுகள் இருப்பதில்லை. நான் ரஷ்யாவுக்கும் சைபீரியாவுக்கும் ஆண்டோடைய நாமத்தை எடுத்து சென்றிருக்கிறேன். பலமுறை ரஷ்யாவுக்கும் சைபீரியாவுக்கும் கொண்டு சென்றார் என்னை ஆண்டவர். நான் அங்கே போய் பார்த்த போதெல்லாம் எங்கே கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக அவர்கள் சட்டம் இயற்றினார்களோ அதே இடத்திலிருந்து அங்கே ஒரு பெரிய ரேடியோ ஸ்டேஷன் முழு ரஷ்யாவுக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. என் இயேசுவின் நாமத்தை தடுப்பதற்கு எந்த நாட்டுக்கும் உரிமை இல்லை, எந்த இடத்திற்கும் உரிமை இல்லை. அவருக்கு முன்னதாக அதனால தான் பேதுரு தூங்கிக்கிட்டு இருந்தான். தட்டி எழுப்பிட்டாய் வாடா. அவன் சொப்பனம் காண்கிறதா நினச்சி தான் வந்தான். அங்கே பெரிய கதவு தான் இருந்தது. 3 காலவலையும் தாண்டி அங்கே இரும்பு கதவு இருந்தது. அது தானாய் திறவுண்டது என்று எழுதியாட்டிருக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சோங்க. நீங்கள் பக்கத்தில் விசுவாசத்தோடு போங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் விசுவாசத்தோடு போங்க, அது தானாக திறக்கும். ஆமாம், யோர்தானில் கால் வைங்க, அது தானாக திறக்கும். பழைய ஏற்பாட்டுக்காரனுங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு எனக்கு திறந்து தானாக வேண்டும், திறந்து தானாக வேண்டும், திறந்தான வேண்டும், திறந்தானாக வேண்டும். சரி, இன்னொரு சாவியை கொஞ்சம் பார்த்துடலாம். அதுக்கு பிறகு இன்னொரு சாவியை பார்த்துட்டு வேகமாக முடிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனாலும் நாம் அதை வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 19வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்
என்றார். நல்லா கவனிங்க, பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்து இயேசு கேட்ட கேள்வி, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னபோது, மாமிசமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க பிதாவானவரே இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் இந்த 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். Whoever confesses this, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் வாசல்களை திறக்கிற திறவுகோல்களை ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கேட்பீங்க, ஐயா அது பேதுருவுக்கு கொடுத்தது எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்வீங்க. நல்லா எனக்கு தெரியும். நான் இந்த வேத புஸ்தகத்தை கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளாக படித்து வருகிறேன். இங்கே ஒரு நாள் கூட படிக்காமல் இருந்ததில்லை. என்னை படிக்கலைன்னா எங்கள் அம்மா சோறு கொடுக்கல. எங்கள் அம்மா என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. மூத்த பிள்ளை தான், ஒரே ஆம்பளை பிள்ளை தான். சில பிள்ளைங்களை வளர்க்குறவங்களுக்கு ஆனால் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய காரியத்தை. ஒருவேளை சொன்னது நீங்கள் அறிந்திருக்கீங்க. எனக்கு 3.5 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இந்த புஸ்தகம்தான், த ஃபஸ்ட் புக். நான் வாழ்ந்த அந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. சில குடும்பங்கள் இன்னும் இருக்குது. 3.5 வயசு எங்கள் அம்மா டீச்சராக இருந்ததுனால எனக்கு பாட புஸ்தகம்லாம் சொல்லி கொடுக்கல. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க. 5 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி படித்தது, ஒரு அதிகாரம் வாசிக்கணும், இல்லைன்னா காலையில் காஃபி கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். 7 வயசாகும்போது என்ன செஞ்சாங்க, ஒரு அதிகாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமையில பாராமல் படித்து அவங்ககிட்ட ஒப்புவிக்கணும். 2வது, எங்கள் வீட்டில் ஜப புஸ்தகம், ஆங்கிலிக்கன் ஜப புஸ்தகம் உண்டு, அதில் சுருக்க ஜபம்னு ஒன்று உண்டு, அதை பாராமல் படித்து ஒப்புவிக்கணும். கூடவே ஐயர் என்ன வளர்னாலும் சரி அதை போய் நான் வாமிட் பண்ணணும் வீட்டில், இல்லைன்னா மத்தியானம் சோப்பாடு கிடையாது. இப்படி தான் என்னை வளர்த்தாங்க. ஒரு சம்பவத்தை எப்பவும் சொல்கிறது வழக்கம். எனக்கு 7வது வகுப்பு படிக்கும்போது அம்மை போட்டுட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அம்மை என்னை படுக்கையில் படுக்க வைக்க முடியாது, மணலில் தான் படுக்க வைக்கணும். அதில் மணலில் படுக்கிறதுக்கு மேலே வாழை இலையை போட்டு வாழை இலையில் என்னை படுக்க வச்சுருக்காங்க. அவ்வளோ அம்மை, மேலே கண்ணு கூட திறக்க முடியாதபடி அம்மை போட்டிருக்குது. அப்போ காலையில் எழுந்திரிச்சு பயங்கர பசியாக இருக்கும். அந்த அம்மா விழுந்தவங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அவன் பசியில் போய் எங்கள் அம்மாட்ட, அம்மா பசிக்குமா, ஏதாவது கொடுங்க குடிக்கிறதுக்குன்னு 7வது படிக்கிறேன், ஏதாவது கொடுங்கன்னா எங்கள் அம்மா கேட்குறாங்க, வேதம் வாசித்தாயா? ஆக நான் 74 வருஷமாக படிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை சொன்னோன்னு சொல்லுவீங்க, இது பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நமக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி கொடுக்கட்டுமா? திருப்புங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. நேரம் குறைவாக இருக்கிறதுனால் விளக்கமாக பேச முடியவில்லை. இந்த அதிகாரத்தில் ஆபேலில் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது அவர்களெல்லாம் செய்த விசுவாச கிரியைகளை பட்டியலிட்ட அந்த எபிரேய நிருப ஆக்கியோன் இறுதியாக சொல்லும்போது அவர்களுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி சொன்னவன், அவருடைய தைரியத்தை மேன்மைப்படுத்தி சொன்னவன், அவருடைய தியாகத்தை மேன்மைப்படுத்தி சொன்னவன், அவருடைய பலியை மேன்மைப்படுத்தி சொன்னவன், அவருடைய கீழ்ப்படுதலை, நோவாவின் கீழ்ப்படுதலை மேன்மைப்படுத்தி சொன்ன அந்த லிஸ்டில் எழுதிட்டு அவர்கள் அப்படி பெரிய பரிசுத்தவான்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தன்னுடைய சொந்த குமாரனையும் பலியிடத்திற்கு அஞ்சாமல் எடுத்து போன ஆபிரகாம் அவர்கள், மோசே
உலகத்தின் மேன்மையை நஷ்டம் என்று எண்ணின மோசே, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிற வெறுத்த மோசே அவர்கள். நல்லா கவனிங்க, நம்மை அல்லாமல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக கூடாது. ஒரு விசேஷித்ததை நமக்கு தந்திருக்கிறார். என்னது? பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கிற அந்த சாவி, அந்த திறவுகோலை உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். Do not forget this. எனக்கு நேரம் எல்லாம் அழகாக காட்டி கொடுக்கறது இருக்கு. இப்போ நான் பேதுருவிலிருந்து கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். பேதுருக்கு சொன்னார்ல, எப்பா நீ என்ன கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீ அறிஞ்சு அறிக்கையிட்டதுனால நான் பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தேன்னு சொன்னார். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது 11 பேரோடு கூட நின்று பிரசங்கம் பண்ணது யாரு? பேதுரு. அவன் சொன்ன பிரசங்கம் என்ன? அவங்களுக்கு பரிசுத்தாவி எப்படியாவது வேணும்னு இருந்தது. அவன் சொன்னான், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் மனம் திரும்பினால் ஞானஸ்நானம் பெற்றால் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எத்தனை பேர்? அவன் சொன்னது என்ன? இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர்களுடைய. அப்போ அந்த வானத்தை திறந்து இந்த 3000 பேருக்கும் ஆசீர்வாதத்தை திறந்து விடுறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம் யாரு? அல்லேலூயா. சரி, 5வது அதிகாரம் வந்தது. 3வது அதிகாரம் போய் 5வது அதிகாரத்தில் வந்துட்டீங்கன்னா அங்கே காரியங்கள் மிகவும் நெருக்கப்படுகிற நேரங்கள், பிரச்சனைகள், உபத்திரவம் அதிகமாயிற்று. அப்போ அதனால உபத்திரவங்கள் நிமித்தம் சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இப்பொழுது 8வது அதிகாரத்தில் வந்தா அங்க பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் சமாரியா பட்டணத்திற்கு போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். மந்திரவாதிகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முழு பட்டணத்துக்கும் சந்தோஷம் வந்தது. ஆனா ஒன்று நடந்தது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை 14, 15, 16 வாசிக்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கலாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்பவும் சமாரியர்கள், முதல்ல யூதர்கள், 2வது அதிகாரத்தில் யூதர்கள், இப்ப சமாரியர்கள் பரிசுத்தாவை பெறுறதுக்கு பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஞானஸ்நானம் வரை கொடுத்தான். ஆனா பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை திறக்கிற கோல் யார்கிட்ட இருந்தது? அதனால அவர் திறந்த உடனே எல்லாரும் பரிசுத்தாவே கரங்களை தட்டி ஆண்டவரா பைபிள் அழகான ஒரு பாட்டு பாடினார்ல, பாடலனாலும் பிரதர் வெஸ்லி சொன்னார்ல, வாக்கு தத்துவம் தந்தவர் மாறிடார், சிறந்ததை தருபவர். அந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்தமான பாடல், பிரதர் வெஸ்லியுடைய பாடல். வாக்கு செய்தவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. நல்லா கவனிங்க. பேதுருக்கு சொன்னார், ஒருவேளை அதுக்கு பிறகு கொஞ்சம் அவங்ககிட்ட இப்படி இருந்தான், இப்படி கொஞ்சம் பேரா, ஆனால் அதை மாற்றலை. ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டார், அவருடைய கிருபையை மாற்ற மாட்டார். சரி, 10வது அதிகாரத்தில் வாங்கிங்கன்னா அங்கே கொர்நேல் என்கிற புறஜாதியான மனுஷன், இத்தாலிய பட்டாளத்தை சேர்ந்தவன். முதல்ல யூதர்களுக்கு கதவை திறந்ததும் பேதுரு தான். சமாரியர்கள், அதாவது 50-50, யூதனும் புறஜாதியான் சேர்ந்தது தான் சமாரியர், அவங்களுக்கு திறந்ததும் பேதுரு தான்.
10வது அதிகாரத்தில் முழுவதும் புறஜாதியானவர்கள். அங்கேருந்து ஆள் வந்தது. நீங்கள் எல்லா கதையும் நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளலாம். அப்போ கொர்நேலி வீட்டில் கொர்நேலி தன்னுடைய இனத்தாரையும் நண்பர்களையும் கூட்டி வச்சு பேதுருவை பிரசங்கம் பண்ண விட்டுருக்காரு. ஆனால் பேதுருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. யூதனோ உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா, அப்படி வரக்கூடாதுன்னு எழுக்கு அப்படி இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் பார்த்தாரு ஆண்டவரையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான் சவ்வா. அவர்கள் மத்தியிலையும் தேவ ஆவியானவரை கொண்டு வருவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம் யாரு தான்? குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ள தாக்கில் மெதுவாக நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீர், திருப்தி ஆக்குகிறீர். ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு மதன்பு. எதிர்வே பரலோகத்தின் சாவியை உனக்கு தர்றப்பா, திறவுகோல் உனக்கு தர்றப்பான்னு சொன்னத எல்லா ஜாதிகளுக்கும் பரலோக நன்மைகளை கொண்டு வருவதற்கு தேவன் மறக்காதபடி அவனை உபயோகப்படுத்தினார். அதனால தான் சொல்கிறேன், நம்மை அல்லாமல். இப்போ பேதுருவ மாத்திரம் இல்லை, நம்மை அல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 21வது செஞ்சுரியில் வாழ்கிற நம்மை அல்லாமல் இந்த பூமிக்கு நன்மையை கொண்டு வருவதற்கு நன்மையான ஒன்றை நமக்கு வச்சுருக்காரு. பக்கத்தில் கையை பிடிச்சிக்காங்க, உங்ககிட்ட தான் சாவி இருக்குது. ராசல் காமாவுக்கு நன்மை கொண்டு வருவதற்கு, ராசல் காமாவுக்கு தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு, ராசல் காமாவில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் சாவி கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஹலோ, இல்லையா? இங்கே இருக்க ஷேக்குகளுக்கு கொடுத்து வச்சுருக்கா? இல்லை 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 இல்லை, ஷேக்கு அவர் இரும்பு பெட்டிக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, பரலோக பெட்டிக்கு இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன்னு சொன்னவர். எல்லோரும் கையை எப்படி வச்சு பாருங்க. வெறுங்கையாக இருக்கிறேன்னே சொல்லி சொல்லி நான் காலத்தை கடத்ததெல்லாம் போதும். நானும் என் சகோதரர்களும் சேர்ந்து ஆரம்பத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரே தரும் தரும் தரும்னுட்டா, எனக்கு ஆண்டவர் திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு சாவி கொத்து தொங்கி கொண்டிருக்கிற ஒரு இடுப்பை மட்டும் காட்டினார். என்ன ஆண்டவர்னு கேட்டால், கொடுத்த சாவியை வச்சுக்கிட்டு திறக்காம தாரும் தாரும் தாரும். சில வீட்டில் இது அப்பமே குட்டு போட்டு சொல்லி கொடுத்த பாடம். சில வீட்டில் இந்த மாமியாரை பார்த்துருக்கீங்களா? சாவி கொட்ட மாட்டிக்கிட்டு, மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமக இருந்தாலும் இந்த மாமியார் சாவி கொத்த காட்டுவா. அதாவது வீட்டுக்கு நான் தாண்டி அதிகாரி. பாட்னாவில் நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங்கை நடத்துகிறதுக்கு ஒரு 18,000 பேர் கூடினாங்க. அது லைவில் போட்டு 3 ஸ்டேட்டுக்கு நாங்கள் போனோம். அந்த சுவிசேஷ கூட்டம் 6 மணி நேரம் நடத்தினோம். 6 பெரிய அதிகாரிகளை கூப்பிட்டு, மந்திரிகளை கூப்பிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பிரசங்கம் போட்டு நாங்கள் நடத்தினோம். அப்போது அந்த கிரவுண்டு ஒரு ரோமன் கத்தோலிக்க பட்னா விமென்ஸ் காலேஜ், பெரிய கிரவுண்டு. அவங்ககிட்ட கேட்டோம், பிரின்ஸிபல் தந்துட்டாங்க. அப்போது நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், 6 மணி நேரத்துக்கு 6 மினிஸ்டர் வர போகிறான், ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்ருக்கோம், எம்பியை கூப்பிட்ருக்கோம், எம்எல்ஏ கூப்பிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இது திடீர்னுட்டு இங்கே வந்தவன்
டாய்லெட் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அதுக்கு ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கான்னு கேட்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சகோதரங்க ஒருத்தர் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கார், சாஜன்னு பேர். சாஜன்ட்ட சொன்னேன், எப்பா திடீர்னுட்டு, ஏன்னா நம்ம ஆஸ்பத்திரி திறக்க கூடும்போது லல்லு பிரசாதை கூப்பிட்டோம். லல்லு பிரசாத் அரை மணி நேரத்தில் கேட்டார் பாத்ரூம் எங்கே வச்சுருக்கேன்னுட்டு. ஏன்னா லல்லு பிரசாத் தமிழ்நாட்டுக்கு போகும்போது அவரை வெறும் பெரிய ரோட்டில் கொண்டு போகும்போது காரை நிறுத்தினார் டிரைவர். இது நடந்தது. எங்கள் ஆள் தான் தெரியுமா உங்களுக்கு, லல்லு பிரசாத் உங்களுக்கு தெரியும். அவர் இறங்கி அவர் சென்ட்ரல் மினிஸ்டரில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். அவர் போனார், ஓரமாக நின்று அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். இந்தியன். அதனால நான் சொன்னேன், வர்ற மினிஸ்டர் அவன் பாட்டியில் தான் வர்றான் கொஞ்சம் பேர், அவனும் அப்படி தான் இருப்பான். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு சாவி வாங்கி வச்சுருன்னா, சாவி செக்யூரிட்டி ஆள்கிட்ட இல்லை, அங்கே இருந்த வேறு ஆள்கிட்ட இல்லை, யாரை கேட்டாலும் பிரின்சிபல்கிட்ட இருக்கு. அடே பாவி, டாய்லெட் சாவியை கூட அந்த அம்மா தான் கையில் வச்சுருக்குது. பக்கத்தில் உங்க கேளுங்க, உங்கள் சாவி யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க? நான் முதல்ல சொன்னேன், உங்கள் சாவி யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? கொடுத்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்க. சூப்பர் ஸ்டார் வருவார், சூப்பர் ஸ்டார் வரமாட்டார். ரசல் கமாக்கு இனிமேல் வரமாட்டார். அந்த காலம்லாம் முடியுது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் சூப்பர் ஸ்டார்லாம் வரமாட்டார். ஏன் நான் பக்கத்தில் கைப்பிடிச்சேன், நீங்கள் தான் இந்த சூப்பர் ஸ்டார், உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இங்கே உள்ள அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு தான் கர்த்தர் கடல் கடந்து உங்களை கொண்டு இங்கே வச்சுருக்கிறாரு. இவங்ககிட்டே சாவி இருந்ததுன்னா உங்களை இதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த தேசத்தை தேவனுடையதாக மாற்றி தேவ ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுகிற சாவி யார்கிட்ட தான் இருக்குது? என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிற நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலுவலியோ சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம அந்த கம்பெனியிலேருந்து அந்த கம்பெனிக்கு தாவலாமா, அந்த கம்பெனி அதெல்லாம் விடு, என் கையில் தான் இருக்குது. நன்மையான ஒன்றை தேவன் எனக்கு தந்து வைத்திருக்கிறார். I am the one who brings the presence of God to this nation. ராசல் காமா பற்றி என்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார். நான் எப்போவுமே விசிட்டிங் தானே கேட்க போகிறது. என்னைய பீகாரை கேட்பார். உன்னைய கொண்டு இங்கே சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் வைக்கல, நன்மையானதை கொண்டு வருவதுக்கு. அதைத்தான் பவுல் லூக்கா எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் தருகிறதுன்னு அதிக நிச்சயமாக நான் எழுத, மற்ற எழுதும்போது நன்மையானதை தருகிறது. அப்போ நன்மையானது என்னதுதான்? பரிசுத்த ஆவியானவரை இங்கே கொண்டு வந்து இங்கே அவரை அவரை இங்கே தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்பி இருக்கிற பாத்திரம் நீங்கள் தான். ஆண்டவர் ஆனால் சொல்லிருங்க, பரலோகத்தின் சாவியை தான் கொடுத்துருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்க, பரலோகத்தின் சாவியை தான் கொடுத்துருக்காரு, பாதாளத்தின் சாவியை கொடுக்கல. பேதுருக்கு மட்டும் பாதாளத்தின் சாவியை கொடுத்தா அன்னைக்கே காதை வெட்டின ஆள் கீழ்ப்படியெல்லாம் உள்ள தள்ளிடுவான். எனக்கு சமீபத்தில் ஒரு ஷாக்கான ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன தெரியுமா? துருக்கியில் பெரிய நிலநடுக்கம் நடந்து 80,000 பேர் செத்து போனாங்க. உங்களுக்கு தெரியும், அது எண்ணிக்கை 50,000 சொன்னாங்க, ஆனால் 80,000 பேர் செத்தாங்கன்னுட்டு அங்கே இருக்கிற நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க. 80,000 people were killed. 19 செகண்டில் நடந்த அந்த எர்த்குவேக்கில் 80,000 பேர் செத்து போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்து தெரியுமா? அங்கே இருக்கிற இராணுவம் கான்ட்ராக்டருங்கள்லாம் கூப்பிட்டு, நீ சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலில் சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் நீ கட்டடத்தை கட்டினான்னு சொல்லி அவன் கண்ணை கட்டி அவனை சுட்டு குழியில் தின்னது ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம். இட்ஸ் அ ஃபேக்ட். இட் இஸ் அ ஃபேக்ட். நல்ல கவனிங்க, என்ன தான் சப்ஸ்டாண்டர்ட். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள், பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு ஒன்றைய கூப்பிடலை, பரலோகத்தில் அனுப்புறதுக்கு கூப்பிட்ருக்காரு. உலகம் பாதாளத்துக்கு தள்ளும், ஆனால் தேவ பிள்ளை பரலோகத்துக்கு சொந்தக்காரராக்கும். ஒரு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த ஐயா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார். அந்த அம்மா ரொம்ப சிக்காக இருந்தாங்க. 2வது குழந்தை பிறந்த போது அவங்க அவ்வளோ சிக்காயிட்டாங்கன்ட்டு கை காலெலாம் விழுந்து போய் சாகும் தருவாயில் இருந்தாங்க. நல்ல கவனிங்க,
நான் அந்த ஐயாட்ட போய் சொன்னேன், ஐயா நான் ஒன்றும் பெரிய வரம் பெற்றவன் அல்ல, ஆனால் ஒன்று நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் வீட்டுக்குள்ளே. அந்த அம்மா படுத்துருக்குது, 2 பிள்ளைங்களும் அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்க. இவரை பிஸ்னஸை பார்க்க முடியல, ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு விடுவார், அவங்கள கூட்டிகிட்டு வரணும், வீட்டில் வைக்கிறதுக்கு பிஸ்னஸ்லாம் மனைவி பக்கத்திலே இருந்திருக்கிறாரு, செய்ய முடியல. நான் அந்த அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியாதுன்னு யாரையோ நினச்சி நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், நான் மன்னிச்சிடுறேன்னுட்டு. நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு புது பலனை இவ்வளோ தான் நான் சொன்னேன். அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுறேன்ட்டு. நானும் கணவனும் பிள்ளைங்களும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த அம்மா சொல்லுது, நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னோடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டு. நான் கதை சொல்கிறதுக்கு வரல, நடந்தது சொல்கிறேன். மன்னிக்க முடியாத சுவாபம் அவளை படுக்கையில் வச்சுருந்தது. மன்னிப்பை கொண்டு வருகிற வார்த்தைகளை சொல்லும்போது அந்த ஆவியானவர் விடுதலையாக்கி அவங்கள ஓட வச்சது மாத்திரமல்ல, இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ அந்த மனுஷன் என்னை பார்த்து சொன்னது, இவ்வளோ நேரம் எனக்கு இந்த சின்ன காரியம் தெரியாமல் போச்சு. இட்ஸ் அ சிம்பிள் திங் ஐ நெவர் நியூ. அவர் சொன்னார், என் கையிலையே தெரப்பி, எனக்கு தெரியும் இவன் மன்னிக்காமல் இருக்கிறான்னுட்டு, எனக்கு தெரியும் டெய்லி முறுமுறுக்கிறான்னுட்டு, எனக்கு தெரியும் இவன் தினந்தோறும் சபிச்சுக்கிட்டே இருக்கிறான்னுட்டு, படுக்கையில் இருந்தாலும் அவங்கள சபிச்சுக்கிட்டே இருக்கான்னுட்டு. எனக்கு மட்டும் இந்த சின்ன உண்மையை முன்னாலே தெரிஞ்சுன்னா நான் இத்தனை வருஷம் இப்படி படுக்கையில் வச்சு என்னுடைய வியாபாரத்தெல்லாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். தேங்க்யூ. மறுபடியும் எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்கள், நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு தேவன் நமக்காக நன்மையானவைகளை முன்னதாகவே வைத்திருக்கிறார். நான் தான் பொறுப்பாளி. ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பித்து கொடுத்து விட்டு முடிக்கிறேன். இன்னொரு திறவுகோலை கொடுத்து வேதம் சொல்கிறது, அதையும் விளக்கமாக பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. டேக் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். போதும். என்ன திறவுகோல்? என்னையா டேவிட்ஸ் கீ, டேவிட் ஸ்டார் எனக்கு தெரியும். இஸ்ரேல் தேசத்தினுடைய கொடியில் போட்டிருக்க ஸ்டாருக்கு பேர் டேவிட் ஸ்டார், தாவீதின் நட்சத்திரம். தாவீதின் திறவுகோல் என்னையா? அவன் ஒரு திறவுகோல் வச்சுருந்தான். அது குறித்து விவரமாக பேச முடியல. அதுவும் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதையும் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு, அதையும் காட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். வாசிக்கலாம். அவங்ககிட்ட என்ன திறவுகோல் இருந்துன்னு பாருங்கள். 1 நாளாகமம், நாளாகமங்களின் புஸ்தகம் 1 நாளாகமம் 23வது அதிகாரத்தில் முதல்ல வாசிக்கலாம். 1 நாளாகமம் 23வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை. போதும். டேவிட்டுடைய கொயர்ல எத்தனை பேர்? 4,000 people. The first man who created the choir is David. துதிக்கிறதுக்கு, கர்த்தரை துதிக்கிறதுக்குன்னே 4000 பேருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தான். They were paid. நல்லா கவனிங்க. இந்த துதியின் ரகசியத்தை கண்டுபிடித்தவன் என்று சொன்னால் அவனைத்தான் சொல்ல வேண்டும். நல்லா கவனிங்க. நான் சொல்லுகிற சில வார்த்தைகள் மட்டும் வேகமாக கொடுத்துட்டு வீட்டில் போய் நீங்கள் தியானிக்கலாம். அதோடு கூட மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 25வது அதிகாரம். 25வது அதிகாரத்திலையும் 1 நாளாகமம் 25வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார்.
அங்கே முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுத்தூன் என்பவர்களின் குமாரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும். தேவாலய சேனை கொயருக்கு என்ன பேரு சொல்லுங்க? கொயருக்கு என்ன பேரு? பாட்டு பாடுறவங்களுக்கு என்ன பேரு? தேவாலயத்தின் சேனை. இட்ஸ் an army, please understand. அப்போ துதிங்கிறதுனா அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான் சங்கீத புஸ்தகங்களுக்கு திருப்புங்க. நான் வேகமாக இந்த காரியங்களை கொஞ்சம் ஆழமாய் கொடுக்க வாசம். ஆனால் முடிஞ்சு போச்சு, 10 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமாக இல்லையே? 10 மினிட்ஸ் ஐ வில் டேக். வாசிக்கலாம். 149வது சங்கீதம் 6வது 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். கட்டுறதுக்கும் மாற்றுறதுக்கும் நியாய தீர்ப்பை எழுதுறதுக்கும் ஆண்டவர் உங்க வாயில என்ன கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க? துதியை கொடுத்துருக்காரு. பாடும்போது சும்மா பாடாதீங்க. My praises are going to bind great people. என் வாயில் அதனால தான் வீட்டில் எப்பவும் பாடிக்கொண்டே தெரிகிறது ரொம்ப நல்லது. வாயில் அவரை துதிக்கும் துதியும் அவள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அது யாருக்கு சொந்தம்? 9வது வசனம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலுயா. பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் பரிசுத்தவானா இருந்தா இந்த கணத்துக்கு நீங்கள் உரியவர்கள். God has given the power of praises. அதனால தான் என்ன வந்தாலும் எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்துங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறாரு. எல்லாவற்றிலும் துதி செய்வதே அவருக்கு சித்தமா இருக்குது. லாபமோ நஷ்டமோ வாயில என்ன இருக்கணும்? 4 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். பவுலையும் சீலாமையும் சிறையில் அடித்து போட்டாங்க. அங்கே போய் அவங்க என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். அண்ணான்னு ஒருத்தி இருந்தா, அவளை குறித்து 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா வீட்டில் போய் வாசிக்கணும், டைம் இல்லை. 2வது அதிகாரத்தில் அவளுக்கு 84 வயசு. அவன் புருஷனோடு வாழ்ந்ததெல்லாம் 7 வருஷம். வயசு 84. மீதி நாட்கள்லாம் என்ன செய்தலாம்? ஆராதித்து துதித்து கொண்டு ஆலயத்தில் இருந்தா. ஐயோ புருஷன் செத்து போயிட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கல. ஜஸ்ட் 7 years she enjoyed married life. just 7 years. சொல்ல நான் விதவங்கன்னு சொல்லி உங்கள் பரதாபத்தை வாங்கி உங்களையும் அழ வைப்பாங்க. ஆனால் அண்ணாள்கிட்ட சொன்ன அப்படி இல்லை. துதிசை மனமே துதிசை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோபுவுக்கு 10 பிள்ளைங்க ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கர்த்தரை துதித்தான்ட்டு 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் யோபு குறித்து எல்லாம் போச்சு. ஒரே நாளில் எல்லாம் போச்சு. சம்பாத்தியம் போச்சு, ஆடு மாடு போச்சு, வேலைக்காரர்கள் போனார்கள், பிள்ளைங்களும் போயிட்டாங்க ஒரே நாளில். ஆனால் துதி போகலை. என்ன போனாலும் துதி போகாது. என் வேதம் சொல்கிறது கடைசியில் முன்னால் இருந்தது காட்டிலும் பின்னால் 2 மடங்கு ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. அது விதவையான. அதனால தான் ஆபகுக்கு சொல்கிறான், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் கனி இல்லாமல் போனாலும், மாட்டு மந்தையில் ஒலிவ மரத்தில் கனியற்று போனாலும், மாட்டு மந்தையில் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. God has given you another key. அதுக்கு பேர் தான் தாவீதினுடைய துதிக்கு பேர் ஆண்டவர் கொடுக்குற பேர் தாவீதின் திறவுகோல்.
இது உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்தாவிய அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற கிருபையை கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறாரு. ஆட்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு கூட்டத்தில் நான் போயிருக்கும்போது ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கொண்டு வந்தாங்க. அவர் கேன்சர்னால் பயங்கரமான வெளியே தெரிகிற கேன்சர். நல்லா கவனிங்க. முதல் நாள் கூட்டத்துக்கு வந்தார். ஓன்னு அழுது கல்வாரியை பற்றி நான் பேசினேன். ஓன்னு அழுதார். என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு கத்துனார் கூட்டத்தின் இறுதியில். 2ஆம் நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தார். 3ஆம் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கும்போது நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவருக்கு அந்த கட்டி அப்படியே தான் இருக்குது. வேதனை குறைஞ்சிருக்குன்னு சொன்னார். நான் போயிட்டுன்னு சொல்லலை. நான் அவரை பார்த்து கையை கொடுத்து, ஐயா அந்த கூட்டத்தில் உங்களுக்கு பூரண விடுதலை இல்லை, கேன்சர் இன்னும் கட்டி மாறலை, ஆனாலும் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். வேண்டாம் பிரதர், ஐயா வேண்டாம், எனக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். என்னன்னு கேட்டேன். நான் அந்த கூட்டத்தில் வந்ததுனால எனக்கு பரலோகம் சொந்தமாயிடுச்சு. நீங்கள் பரலோகத்தின் வாசலை எனக்காக திறந்து விட்டுட்டீங்க, அது போதும். வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். கூட்டம் முடிஞ்ச 3ஆவது நாள் அடுத்த நாள் எனக்கு செய்தி வந்தது, அவர் மரித்து போனார்ன்ட்டு. மரிக்கு முன்னதாக தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னது, அகஸ்டின் ஜெபக்குமார்ட்ட போய் சொல்லுங்க, நான் முழுவதும் விடுதலை பெற்றவனா போகிறேன். சரீரத்துலேயும் இந்த பாடு உள்ள சரீரத்துலேயும் விடுதலை பெற்றவனா பரலோகத்துக்கு போகிறேன். அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு. நான் சாகும் முன்னால் பரலோகத்துக்கு போகிற வாசலை காட்டி கொடுத்துட்டார்ல, அதை போல் சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்லி சேர்த்து போயிட்டார். அந்த சகோதரிக்கு அற்புதம் நடந்துச்சு, இங்கே அற்புதம் நடக்கலை. பட் that is not my problem. My problem is this man should reach heaven. என் மூலம் ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேர்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. பரலோகத்தின் வாசல்களை திறக்க கர்த்தர் என்னையை தான் நம்புகிறாரு, தூதர்களை நம்பலை. ஒரு பாடல் அதனால தான் பாடியிருக்கோம், தூதர்கள் கூட பெற்றிராத தூயதாம் பணியை ஈந்திட்டாரே. இங்கே இருக்கிறவங்கள பரலோக வாசிகளாக மாற்றுகிற கிருபையை தேவன் உங்களை நம்பி தான் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறவங்கள கொண்டு வருகிற பணியை தேவன் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் கடல் கடந்து உங்களை கொண்டு வந்தது காரணம் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லது கடன் வாங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்ன தேவன் இங்கே கொண்டு வந்ததற்கு நோக்கம், ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்கு நோக்கம், ஒரு சிலரை ஆயிலும் ரட்சிக்கும்படியாக என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர்களை பரலோக வாசிகளாக மாற்றுகிறதற்கு என்னால் முடிஞ்சதை செய்வேன். இங்கே முடியலையான்னு நான் சொல்ல மாட்டேன், இங்கே முடியும். ஏன்னா வட இந்தியாவிலேருந்து ஏராளமானவர் இருக்காங்க, பல நாடுகளிலிருந்து இருக்காங்க. நான் நேற்று தான் ஒரு சாட்சியை சொன்னேன் கூட்டத்தில். ஒரு தங்கச்சி மேங்களூர்லேருந்து வந்திருந்தா, அபுதாபியில் இருக்கிறா, இன்ஜினியராக வந்திருந்தா. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் மிஷினரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து ஆண்டவரை எப்படி சொல்லுவது என்பதையும் ஆண்டவருக்காக எப்படி வாழ்வது என்பதையும் காட்டி கொடுத்த போது, தன்னோடு கூட இருக்கிற மற்ற இன்ஜினியர்ஸ்க்கு அவன் இயேசுவை சொல்லும்போது, ஒரு ஜார்டான்லேருந்து வந்த ஒரு மனுஷனை, ஒரு இஸ்லாமியன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு வேலை போயிடுச்சு. ஆனால் அவன் கவலைப்படலை. அங்கே போயிருந்து 6 மாதத்துக்கு பிறகு ஃபோன் பண்ணான் அந்த தங்கச்சிக்கு. என்ன சொன்னான், தங்கச்சி ரொம்ப சந்தோஷம், நீ என்னை ஆண்டவர்கள் நடத்தினால என்னுடைய கிளான், என்னுடைய சமுதாயத்தில் யாரும் இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால நான் தான் முதல் மிஷினரியாக என் சமுதாயத்துக்கு வந்தேன். இன்றைக்கி 50 பேரை ஆண்டவருக்கு சம்பாதிச்சிருக்கேன், ஒரு சபையாக ஜார்டனில் நிறுவி இருக்கிறேன்னு சொல்லி அவள் சொன்ன சாட்சி நேற்று சொன்னான். அவள் கண்டுபிடிச்சதெல்லாம் எனக்கு ஒரு சாவி கொடுக்குறாரு. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தகாரத்தை போக்குறதுக்கு சாவி கொடுத்துருக்காரு. அதில் மட்டும் நடத்தினேன்னா அவளுக்கு தெரியாது அவன் போய் ஊரில் ஜார்டனில் ஒரு சபையை நிறுவான்னுட்டு. நான் கடந்த முறை அபுதாபிக்கு வந்தபோது அவர் எந்திரிச்சு சாட்சி சொன்ன சாட்சி, எல்லாருக்கும் முன்னால் சாட்சி சொன்ன சாட்சி என் இருதயத்தை குளிர பண்ணிட்டு அவள் சொன்னா,
நான் அந்த ஊருக்கு வந்து சம்பாதிச்சேனோ இல்லையோ, நான் அடுத்த தேசத்தில் ஒரு சபையை இதுவரைக்கும் ஒருவர் கூட கிறிஸ்தவர்களா மக்கள் கூட்டத்தில் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு என்னை உபயோகப்படுத்தினார, என் வேலை முடிஞ்சதுன்னு சொன்னான். நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக நடப்பிப்பதற்கு தேவன் உன்னைத்தான் நம்பியிருக்கிறார். God has given you the key for your own progress. God has given you the key so that you can bring down heaven's blessing upon you, upon this land. God has given you the key of heavens so that you can lead people into the heavenly kingdom. God has given you the key to praise Him in every situation. எல்லா சூழ்நிலையிலையும் அவரை உயர்த்தும் துதி உனக்கு பட்டயமாக வாயிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ராஜாக்களை கட்டும், மேன்மக்களை கட்டும், உனக்கு விரோதமாக எழுதப்படும் எந்த ஆயுதத்தையும் அது கட்டுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் உனக்கு எதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, உந்தன் நேசர் உந்தன் பங்கு தம் தாசரின் நீதியவர், உந்தன் நேசர் உந்தன் பங்கு தம் தாசரின் நீதியவர், எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ண முடியாத கிருபைகளால் இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கின நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார். இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களும் மூடுகிற நேரத்தில், எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற நேரத்தில் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வர திறவுகோல் எனக்கே, என் வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு திறவுகோல் எனக்கே தரப்பட்டிருக்கிறது. நன்மையான ஒன்றை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். அதை வைத்து நான் பல ஜாதிகளுக்கு பல மக்களுக்கு ஆண்டவரே நான் ஜீவனுக்கு போகிற வழியை திறந்து கொடுப்பதற்கு நான் கிரியை செய்யும்போது எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சக்தியும் அவைகளை கட்டுவதற்கும் எனக்கு துதி என்கிற காரியத்தை செய்திருக்கிறீர். அதற்கு விரோதமாக என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்துக்கு விரோதமாக எழும்புகிற மேன்மக்களையும் ராஜாக்களையும் சங்கிலிகளினால் கட்டுகிற துதியை என் வாயில் வச்சிருக்கிறாரு. அதனால் என்னை எங்கே போனாலும் என் வாயில் அவரை துதிக்கும் துதி இருக்கும். அதற்கு நான் உடன்படுகிறேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இனி சாதாரணமான ஆள் அல்ல என்பதை இந்த பகுதிகளிலே காண்பிக்க போகிறேன். ரசல்காமா அசைவதற்கு தேவன் என்னை தான் நம்பி இருக்கிறார். இங்கே ஒரு பெருவெள்ளமாய் தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு தேவன் என்னைத்தான் நம்பி இருக்கிறார். தேசங்கள் என் மூலம் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேசங்கள் என் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கான்னு சொல்லுங்க மாத்திரம். நான் அதை உபயோகப்படுத்த போகிறேன். எனக்கு தந்திருக்கிற திறவுகளை உபயோகப்படுத்த போகிறேன் என்று சொல்கிற மாத்திரம் அமைதியாக எழுந்து இந்த பாடல் அந்த உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.